ஹாய் காய்ஸ், இந்த விலாகும் வந்து குக்கிங் விலாக். சேம் இதுவுமே சமைச்ச குக்கிங் விலாக் தான். இந்த விலாகும் நானும் போடணும்னு நினப்பேன். பட் அந்த டைமிங் வரும்போது அப்படியே டைமிங்கை மிஸ் பண்ணிவிடுவேன். அடுத்த டைம் போடலான்னு நெக்ஸ்ட் டேன்னு போக கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் எபோவாகவே இருக்கும். நான் மறந்துடுறேன். ரசம் வச்சுட்டு அது பொரியல் இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அஸ்ஸோட பாட்டி ஸ்டைலாம் ஆக்சுவலி இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நான் இது வரைக்கும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து மேரேஜுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது கிடையாது. ஆக்சுவலி நான் எப்படி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவேன்னா, பொட்டேட்டோவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். எனக்கு இதை பிடிக்கும்னால நான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த ரெசிபியை வந்து அவங்க பாட்டிக்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வந்தேன். அந்த ரெசிபியை இன்றைக்கி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஃபைனலி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சீரியஸ்லி நான் அந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் சூப்பராக இருந்தது. யாஸ் வந்து நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. பட் இந்த எனக்கு உடம்பு சரியாமல் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 or 3 டைம்ஸ் சமைச்சிருக்காங்க. ஆனால் ரசம் நல்லா வைப்பாங்கன்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. இது போல் என்னோடய விலாக் எல்லாத்தையும் பார்க்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.